Welcome to my channel. நீங்க கிராஜுவேஷன் இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றதுக்காக தயாராகிட்டு இருக்கலாம். இல்லாட்டி கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன்ல ஃபைனல் இயர்ல இருக்கலாம். பிளேஸ்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இந்த படிப்பு முடிக்கிறது வேலைக்கு போறது. இதுக்கு இடையில ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டில் இல்லாட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்கு. அதுதான் ஜாப் இன்டர்வியூ. ஸோ அஸ் அ ஃப்ரெஷர் நீங்க இந்த ஜாப் இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் நர்வஸ்னஸ், ஒரு ஆங்ஸைட்டி, அதாவது ஒரு பதட்டம், ஒரு பயம், ஃபியர் இதெல்லாம் வரலாம். இதே இன்னும் அக்ரவேட் ஆகி அந்த இன்டர்வியூ நாள் அன்னைக்கு ஒரு தொண்டை வறண்டு போகலாம், இல்லாட்டி நடுக்கம், கை நடுக்கம், பாம் ஸ்வெட்டிங் சொல்லுவாங்க, வேர்க்கிறது, பால்பிட்டேஷன் இதெல்லாம் கூட வரலாம். இந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி எதனால வருது? ரெண்டாவது, இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இல்லாட்டி மேனேஜ் பண்ணலாம்? இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாப் இன்டர்வியூ நினைச்சாலே ஒரு நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டிக்கு நம்ம 5 விதமான ஃபியர் ரீசனா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு, ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி. இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற போர்டு மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்களோ, அவங்கள நம்ம இதுவரை பார்த்ததில்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாட்டி நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு ஃபியர். செகண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம இது நாள் வரல ஒரு ஸ்டூடெண்ட், இப்ப அடுத்தது இந்த வேலை கிடைச்சா we became a professional, ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி ஆயிடுவோம். அந்த வேலை கிடைக்காட்டி அதோட சம்பளம் வாங்க போறோம் இந்த வேலை கிடைச்சா. இதெல்லாம் சேர்ந்துதான் ப்ரெஷர் உண்டாக்கி அந்த நர்வஸ்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ செகண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், வேலை கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது. மூணாவது, ஃபியர் ஆஃப் பீயிங் எ ஃப்ரெஷர் வித்வுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். இது வரல நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, இந்த வேலைக்கு போறோம், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்படி நம்மளை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங். இதுதான் ஃபியர் ஆஃப் பீயிங் எ ஃப்ரெஷர். நாலாவது, ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இன்டர்வியூ இங்கிலீஷ்ல கேட்பாங்க, நம்ம இங்கிலீஷ்ல பதில் சொல்ல முடியாது, நம்ம ஃப்ளூவெண்டா இல்லையே, நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சோம், 12th வரல, இங்கிலீஷ் அந்த அளவுக்கு பேசி பழக்கம் இல்லையே, அப்ப அங்க போய் ஃபம்பிள் பண்ணுவோம், இங்கிலீஷ் பேச தெரியாம நம்ம முழிச்சா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு ஃபியர். அஞ்சாவது, மிக முக்கியமானது, ஃபியர் டியூ டு சொசைட்டல் ப்ரெஷர். அதாவது சொசைட்டி அப்படின்னு சொல்ல பெற்றோர், அவங்களுக்கு சில எதிர்பார்ப்பு கட்டாயமா இருக்கும், அது ஓரளவுக்கு நியாயமானது தான். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், மற்ற இந்த சோசியல் மீடியால இருக்கிற குரூப் எல்லாரும் நம்ம இன்டர்வியூ நினைச்சு நம்ம இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டா அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த 5 ஃபியர் தான் மெயினா இந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டிக்கான ரீசன்ஸ். நம்ம இப்ப அடுத்தது இந்த நர்வஸ்னஸை எப்படி ஓவர் கம் பண்றது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ், யூ ஆர் நாட் அலோன். இன்டர்வியூ அட்டன் பண்ற எல்லாரும், அது ஃப்ரெஷரா இருக்கலாம் இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் டெபுட்டி ஜெனரல் மேனேஜரா இருக்காரு, அடுத்த பொசிஷன் ஜெனரல் மேனேஜர், அதுக்கான இன்டர்வியூக்கு போறாரு, ஒரே போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது இந்த 5 பேருக்குமே இந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி எல்லாமே இருக்கும். அதனால உங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குன்னு நினைக்க வேணாம். ரெண்டாவது, இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்கல்ல, இவங்க எல்லாமே the successful professional who are sitting there were once a nervous fresher. அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்காங்க. இப்ப நான் பல இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்றேன். ஒரு காலத்துல நானுமே ஒரு ஃப்ரெஷரா தான் இருந்தேன். ஸோ தே நோ யுவர் மென்டாலிட்டி. ஒரு ஃப்ரெஷரா ஒரு இன்டர்வியூக்குள்ள வர்றவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு நர்வஸா இருப்பாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நார்மல் சிக் கொண்டுட்டு
உங்களை வந்து தே வில் மேக் யூ ஃபீல் கம்ஃபர்ட். அப்புறம் தான் கேள்விகள்லாம் கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். இன்னொன்னு, அஸ் அ ஃப்ரெஷர் நம்ம போறோமே, நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். அஸ் அ ஃப்ரெஷர் என்ன எதிர்பார்ப்பாங்க? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பார்ப்பாங்க, ஆட்டிடியூட் பார்ப்பாங்க. நீங்க வந்து வில்லிங்னஸ் டு லேர்ன். நீங்க அந்த கம்பெனியில கத்துக்குவீங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஏன்னா, ஒரு ஃப்ரெஷர் ரெக்ரூட் பண்றது அந்த கம்பெனிக்குமே பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா, நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல அவங்களுக்கு தேவையானதை வரைஞ்சுக்கலாம். உங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஏத்த மாரி மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு, இந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த உங்கள ரெக்ரூட் பண்றாங்களே, அவங்களுக்குமே முக்கியம். அவங்களுமே ஆள்க நல்ல எம்ப்ளாயீஸ தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. அதனால நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் வேணாம். நம்ம இன்டர்வியூக்கு போறோம்னா, நம்ம போறோம். அவங்களுக்கும் தேவை. அதனால தானே வந்திருக்காங்க. இன்னொன்னு, அங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களோட டைம் அங்க உட்கார்ந்திருக்காங்கன்னா, அதுக்கு மணி ஈக்குவலன்ட் காஸ்டும் இருக்கு. ஸோ தே ஆர் சீரியஸ் அபவுட் செலக்டிங் யூ. அவங்க எதுக்கு உட்கார்ந்திருக்காங்க? உங்கள செலக்ட் பண்ண உட்கார்ந்திருக்காங்க, ரிஜெக்ட் பண்ண உட்காரல. இந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். பாசிட்டிவ் திங்கிங் வரணும். இதுக்கெல்லாம் மேல நம்ம என்ன உள்ள போனா நம்ம என்ன உயிரா போயிரும். அவங்க என்ன கன்ன வச்சுக்கிட்டு ஷூட் பண்ண போறாங்க. என்ன சில கேள்விகளுக்கு பதில் தெரியாம போலாம். வேலையே கிடைக்காம போலாம். அதனால என்ன? கிடைக்காட்ட நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் ரியலி ஹெல்ப். என்னோட முதல் இன்டர்வியூ நான் படிச்சு முடிச்சுட்டு போனப்ப நான் ஒரு ரேங்க் ஹோல்டரா இருந்தா கூட எனக்கு முதல் இன்டர்வியூல ஐ ஃபெயில். ஆனா சப்சிக்வெண்ட் இன்டர்வியூஸ்ல ஐ கிளியர்ட். அதனால ஃபெயிலியர் இன்டர்வியூ நம்ம கிடைக்கல அப்படின்றது ஃபெயிலியர் எடுத்துக்கலாம். இன்டர்வியூ இஸ் ஒன்லி அ கான்வர்சேஷன். அவங்க வந்து அதுல இது எக்ஸாம் கிடையாது, கரெக்ட் தப்புன்னு போடுறது கிடையாது. ஒரு ஓவரால் வியூ எடுப்பாங்க. ஒரு ஓவரால் வியூ எடுத்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நீங்க வந்து யூ ஹேவ் வில்லிங்னஸ் டு லேர்னா, இதெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த பயம் வேணும். மனசை கிளியரா வச்சுக்கணும். நம்ம மைண்டை கிளியரா வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்வியூல ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட முதல் இன்டர்வியூல எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு. அப்படியே முடிச்சுட்டு போனேன். என்னோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் அட்டன் பண்ண முதல் இன்டர்வியூ ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அவங்க கேட்ட கேள்விகள் தான் பார்த்து என்னால சரியா பதில் சொல்ல முடியல. ப்ரிப்பரேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? சில ஸ்டாண்டர்ட் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் இருக்கு. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், யுவர் வீக்னஸஸ், வாட் யூ நோ அபவுட் த கம்பெனி. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான மாடல் ஆன்சர் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க சப்ஜெக்ட்லயும் சில கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஏன்னா அதையும் கேட்கலாம், அதையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்ம வந்து எழுதி பார்த்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம்ல போய் நம்ம எழுத போறது இல்லை, பேசணும். நம்ம பேசி பார்க்கணும். அது எப்படி இது பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணா மிரர் முன்னால் நின்று நம்மளே பேசலாம். இல்லாட்டி ஒரு நம்ம தான் இப்போ மொபைல் ஃபோன்ல வச்சு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை திருப்பி திருப்பி பார்த்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை தவிர நம்ம சிப்ளிங், உங்க கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸ் டே யாராவது மதர் இல்லாட்டி ஃபாதர், ஒரு மாக் இன்டர்வியூ சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நீங்க அதை ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாக் இன்டர்வியூ செஷன்ஸ், அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நான் கண்டக்ட் பண்றேன். ஃப்ரீ தான் அது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்குள்ள கலந்துக்கணும்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுல நீங்க இமெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாக் இன்டர்வியூ வச்சுக்கலாம். சரி, இப்ப ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு, பெர்ஃபார்ம், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்வியூ அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை வச்சுதானே ரிசல்ட்ஸ் வரும். அப்ப இன்டர்வியூக்கு முன்னால எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னால ஒரு டீப் பிரீத் பண்ணிக்கிறது நல்லது. அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. நல்லா ஒரு 5-6 தடவை அப்படி டீப் பிரீத் பண்ணி நிறுத்தி அதை என்ஹேல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இன்டர்வியூல போய் கிரீட் பண்ணிட்டு அவங்கள முதல்ல கிரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸை கேட்பாங்க. மோஸ்ட்லி அதை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி ஆன்சர், இன்ஃபேக்ட் நான் இதுக்கான மாடல் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் அடுத்த வரப்போற வீடியோஸ்ல சொல்லுவேன். ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து லிசன் பண்ணணும். கொஸ்டினை கேட்டு முடிக்கிற வரல வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது.
கொஸ்டின் கேட்டு முடிஞ்சோம் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாட்டி சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க வந்து எல்லா அதுக்கும் 100%. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணதுல ஒரு 70% கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதனால நீங்க வந்து எல்லா கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இல்லாட்டி இன்னொன்னு உங்களுக்கு தெரியணும், அங்க உள்ளவங்க எல்லாமே தே ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அவங்கள வந்து நீங்க டாட்ஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யூ ஹேட் பி ஹானஸ்ட். இன்டெகிரிட்டி ஒரு முக்கியமான ஒரு இது உங்களை ஜாப்ல செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டெகிரிட்டி. அதனால பொய் சொல்லிலாம் தப்பிச்சு வந்துடலாம்னு பார்க்கவே கூடாது. யூ பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். தெரியாட்டி தெரியலன்னு சொல்லுங்க, அதுல ஒண்ணுமே தப்பு இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபியர். நம்ம வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புள் கிடையாது. நமக்கு வந்து ஒரு அந்நிய மொழி தான். ஆனா அதை கத்துக்கணும். அதை வச்சு நான் பயம் வேணும். ஏன்னா வந்து அந்த இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறவங்களும் நீங்க ரொம்ப ஃப்ளூயண்டா ரொம்ப இதா பேசணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? சிம்பிள் சென்டென்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணணும். I studied suppose I studied BCom from so and so college. I completed B from such and such college. அப்படின்னு ஏதாவது சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வழியே காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அங்க டெஸ்ட் பண்ணது உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க? உங்களால முடியல, சில வந்து சொல்ல வேண்டியதை இங்கிலீஷ்ல சொல்ல முடியலன்னா கூட நீங்க தமிழ்ல கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தமிழ்ல கூட சொல்லலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இங்கிலீஷை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நீங்க ஒரு கான்பிடென்ட்டா இப்படி ஆன்சர் பண்ணும்போது, ஒரு ஃப்ரீயா ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது நிச்சயமா அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இந்த சொசைட்டல் ப்ரெஷர், இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது ஆர் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸுக்கு வந்து கட்டாயமா சொல்லியே ஆகணும். நான் வந்து இந்த டேல இந்த இன்டர்வியூ போறேன்னு கட்டாயமா சொல்லணும். ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்லணும் தேவையே இல்லை. சொல்லி என்ன ஆக போகுது? அவங்களோட பெரிய வாழ்த்துக்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க பல பேர் நேர ஒரு மாதிரி பேசலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எண்ணத்துல இருக்கலாம். உங்களை போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே வந்த உடனே சப்போஸ் கிடைக்கலன்னா உங்களை பயங்கரமா டிமோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. பெட்டர் யார்ட்டையும் சொல்ல வேணும். இந்த ப்ரெஷரே வேணும். பேரண்ட்ஸ் உங்க கூட இருக்கவங்க நிச்சயமா உங்களுக்கு தெரியணும். சில பேர் இப்ப கேம்பஸ் இன்டர்வியூனா அஃப்கோர்ஸ் உங்க கூட படிக்கிற பையன் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். அதுல வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இதை தவிர சோசியல் மீடியால போய் போடுறது, நான் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த ப்ரெஷரை சேர்த்து வச்சுக்க கூடாது. நீங்க வர்றதுக்குள்ளே வாசல்னு கேட்பாங்க, என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ இதை வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணா ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம வந்து யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிளியரா இருக்கணும். தேவையில்லாதவங்ககிட்ட இன்டர்வியூ போறேன்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டு சம் அப், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால ஏன் நெர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி, இந்த பால்பிட்டேஷன் இதெல்லாமே ஃபியர் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? ஓவர் கம் பண்ணி கான்ஃபிடென்ட்டா ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பிஃபோர் இன்டர்வியூ, ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ, டியூரிங் த இன்டர்வியூ என்னென்ன பண்ணணும், அதாவது இன்டர்வியூக்கு முன்னால, இன்டர்வியூ நடக்கக்கூடிய அந்த நாள்ல, இன்டர்வியூ நடக்கும் போது, இது மூணுலயும் ஒரு கேண்டிடேட் என்னெல்லாம் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா வரலான்றதான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது உதவியா இருக்கும்னு நினைச்சா உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. Till we meet in the next video, it's goodbye from me.